தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். துரியோதனன் கந்தர்வர்கள் துரியோதனன் தம்பிகள் மனைவிமார்கள் எல்லாத்தையும் கட்டி இழுத்துட்டு போறாங்க. கடைசியில யார் அவன் எதிரிகளா நினைச்சானோ, யார் அந்த காட்டுல கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சானோ, அந்த பாண்டவர்கள் கிட்டேயே உதவி கேட்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை. அதே மாதிரி பாண்டவர்களும் இவனுக்கு உதவி செய்கின்றார்கள். என்னதான் பகைவனா இருந்தாலும் அவன் நம் குலத்தை சேர்ந்தவன், அடைக்கலம்னு கேட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் காப்பாற்றுகின்றனர், உயிர் பிச்சை கொடுக்கின்றனர். இல்லாட்டா கந்தர்வர்கள் அவனை அப்படியே கட்டி தூக்கிட்டு போயிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? இந்த நேரத்துல துரியோதனன் என்ன பண்ணா, நகரத்துக்கு எப்படி திரும்பி போவது, எந்த மூஞ்ச வச்சுட்டு போவது, நாம தான் தோத்து போயிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஒரு கவலையோட நகருக்கு வெளியில் தம்பிமார்கள் மனைவிமார்கள் அந்த படை எல்லாம் சூழ அமர்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த நேரத்துல தான் கர்ணன் வரான். இதுல பாருங்க, கர்ணன் எந்த அளவுக்கு நண்பன் கிட்ட உண்மையாக இருக்கின்றான் அப்படின்றது இப்ப தெரிகின்றது. துரியோதனனை பார்த்து சொல்றான், நீ எப்படியோ அந்த கந்தர்வர்களை ஜெயித்து விட்டாய், ஆனா நான் வேற வழி இல்லாம தேர்ல ஏறி அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்றான். சரி, நாமளா இருந்தா இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்போம், நான் போயிட்டு இன்னும் ஆட்களை கூட்டு வரேன், இல்லை ஆயுதங்களை கொண்டு வரேன் அப்படின்றதுக்காக நான் போனேன், அதுக்குள்ள நீயே எல்லாத்தையும் முடிச்சிட்டியா துரியோதனா, இப்படித்தான் நாம பேசியிருப்போம். ஆனா கர்ணன் நண்பன் கிட்ட அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கின்றான். அதனால தான் நான் ஓடி போயிட்டேன் அப்படின்றத துரியோதனன் முன்னாடி ஒத்துக்கொள்கிறான். இதை கேட்ட உடனே துரியோதனன் கண்ணீரோடு சொல்கிறான். இப்போ முதல்ல பார்க்கும்போது என்ன துரியோதனன் கூட உண்மையாக நடந்து கொள்கின்றானா கர்ணன் கிட்ட அப்படின்னு தோணும். துரியோதனன் சொல்றான், நீ என் மேல வச்சிருக்க பாசத்தினால இந்த மாதிரி சொல்ற, ஆனா நான் கந்தர்வர்களை ஜெயிக்கவில்லை, தோத்து போயிட்டோம் அப்படின்றத கர்ணன் கிட்ட ஒத்துக்கிறான். பரவாயில்லையே, இவனும் ஒத்துக்கினா அவனும் ஒத்துக்கினா, ரெண்டு பேரும் உண்மையாக இருக்கின்றார்களா அப்படின்னா, இங்கதான் தொடர்ந்து வருவதை பார்க்கும்போது இன்னும் திருந்தவில்லை துரியோதனன் அப்படின்றது புரியுது. அவன் சொல்றான், கந்தர்வர்களுக்கும் நமக்கும் பெரிய சண்டை நடந்தது, இதுல இரு தரப்பிலும் இழப்புகள் இருந்தன அப்படின்றான். கந்தர்வர்கள் தரப்புல பெரிய இழப்புகள் இருந்ததா தெரியல இந்த கௌரவர்களோட சண்டை போடும்போது, ஆனா துரியோதனன் தரப்புல ஏராளமான இழப்புகள் இருந்திருக்கின்றன. அதனால தானே இவங்களை கட்டி தூக்கிட்டு போனா எல்லாரோடையும். இதை அந்த ஒரு கௌரவத்தை விட்டு கொடுக்காம சொல்றான் துரியோதனன். இரு தரப்பிலும் இழப்புகள் இருந்தன கர்ணா, ஆனா அந்த கந்தர்வர்கள் ஆகாயத்திலிருந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இது நம்ம இன்னைக்கு சொல்லுவோமே, நாட் அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அப்படின்ற மாதிரி சமமற்ற ஒரு யுத்தமாக இருந்தது. ஆகாயத்திலிருந்து சண்டை போடுற அந்த கந்தர்வர்களோட நம்மால சரியான முறையில் எதிர்த்து போரிட முடியவில்லை, எல்லாரையும் கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, இது வரைக்கும் கூட நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லியிருக்கான். ஆனா அடுத்து சொல்றான் பாருங்க, அந்த நேரத்துல மிச்சம் மீதி இருந்த தளபதிகள் மந்திரிகள் இவங்கெல்லாம் யுதிஷ்டன் இடத்துல போயிட்டு உதவி கேட்டார்கள் அப்படின்னு சொல்றான். கரெக்ட், இதுவும் உண்மைதானே, ஏன்னா மிச்சம் மீதி இருந்தவங்க போனாங்க இல்லையா. ஆனால் ஒரு உண்மையை மொத்தமா மறைச்சிட்டான் துரியோதனன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், துரியோதனன் கதறுகின்றான். யார் பேரை சொல்லி? யுதிஷ்டன் பேரை சொல்லி கதறுகின்றான், நகுல சகாதேவர்கள் பேரை சொல்லி கதறுகின்றான். இந்த மாதிரி எல்லாம் ஒரே குலம் தானே, எங்க மனைவிமார்கள் எல்லோரோடையும் கட்டி தூக்கிட்டு போறானே, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா, காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு துரியோதனன் கதரும் சத்தம் அங்க பாண்டவர்களுக்கு கேட்டது. இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல துரியோதனன். அப்போ கர்ணன் முழுக்க முழுக்க உண்மையாக இருக்கின்றான் நண்பனுக்கு, ஆனா துரியோதனன் இவன் கிட்ட உண்மையை மறைக்கின்றான். பொய் பேசணும் அப்படின்னா உண்மைக்கு மாறான விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுதான் பொய்ன்னு கிடையாதுங்க. உண்மையை மறைத்தாலும் முழு உண்மையை சொல்லாட்டாலும் அது பொய் சொன்ன மாதிரி தானே. இப்போ இதை மாதிரி சொல்லிட்டு அங்க யுதிஷ்டர் என்ன பண்றாரு, சகோதரர்கள்கிட்டலாம் நல்ல வார்த்தை எடுத்து சொல்றாரு, நீங்க போயிட்டு அங்க சண்டை போட்டு அவங்கள காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி இப்ப சொல்றான், பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவர்கள் அவங்க எல்லாம் வந்தாங்க. முதல்ல வந்த உடனே நல்லதனமா அவங்க கிட்ட பேசினாங்க. இதை பாருங்க, இவங்கெல்லாம் என்ன இருந்தாலும் சகோதரர்கள், நாங்க இருக்கும்போது இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது நாங்க ஒத்துக்க மாட்டோம், அதனால அவங்கள விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. கந்தர்வர்கள் கேட்கல. அதுக்கப்புறமா முதல்ல யுத்தம் ஆரம்பித்தது. இதுல கொஞ்சம் கடுமையாக யுத்தம் ஆரம்பிக்கும் போது தனஞ்சயன், அதாவது அர்ஜுனன், அவன் சரமாரியா அம்புகளை எய்ய ஆரம்பித்தான்.
அப்போ அந்த கந்தர்வர்கள்லாம் என்ன பண்ணாங்க, எங்களை எல்லாம் கட்டி இழுத்து கொண்டு அப்படியே ஆகாயத்துல தூக்கிட்டு போனாங்க. அந்த நேரத்துல தனஞ்சயன் வந்து அப்படியே ஆகாயத்தையே மறைக்கிற மாதிரி அவங்கள சுத்தி சரமாரியாக அம்பு மழை பெய்தான். அப்போ அந்த கந்தர்வர்களின் தலைவனான சித்திரசேனன் வந்தான். அவன் வந்த உடனே அர்ஜுனனும் சித்திரசேனனும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சண்டையை நிறுத்திட்டு எங்களை வந்து விடுவித்தார்கள். இந்த இடத்துல நுட்பமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இதுவும் வந்து துரியோதனன் தனது தோல்வி நிஜமாவே தோல்வி இல்லை அப்படின்னும், அர்ஜுனனுடைய வெற்றி நிஜமாவே வெற்றி இல்லை அப்படின்னு சொல்ல வரா மாதிரி தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. ஏன்னா முதல்ல என்ன சொல்றான், ஆகாயத்திலேருந்து அவங்க சண்டை போட்டாங்க, அதை எங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்றான். அடுத்தது என்ன சொல்றான், இந்த மாதிரி வந்து தனஞ்சயன் அம்புகளால் அவங்களோட சண்டை போட்டான். அப்போ சித்திரசேனன் வந்தான். வந்த உடனே 2 பேரும் வந்து நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு. ஒருவேளை அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருந்ததுனால தான் இந்த யுத்தம் நின்றது, இல்லாட்டா வேற மாதிரி ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரானான்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் எங்க எல்லாரையும் வந்து யுதிஷ்டிரர்கிட்ட கொண்டு போனாங்க. இப்ப சொல்றான் துரியோதனன். அப்போ அந்த கந்தர்வன் சித்திரசேனன் யுதிஷ்டிரரை பார்த்து சொல்றான், பாருங்க, நான் இப்ப ஆட்சியில இருக்கேன், நல்ல செல்வ செழிப்போடு இருக்கேன். இந்த நேரத்துல ஆட்சியையும் இழந்து செல்வத்தையும் இழந்து காட்டுல திரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பாண்டவர்களை பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக துரியோதனன் இங்க வந்தான். இந்த விஷயத்தை சித்திரசேனன் யுதிஷ்டர்கிட்ட சொல்றான். இதை கேட்கும்போது எனக்கு அப்படியே வந்த அவமானத்துல எங்கேயாவது ஒரு வலைக்குள்ள புகுந்து கொள்ளலாமா அப்படின்னு யோசிச்சேன் கர்ணா அப்படின்றான். ஏன்னா இங்க என்ன நடந்தது, அவங்க கஷ்டப்படுறத பார்க்கணும் அப்படின்றதுக்காக துரியோதனன் வந்திருக்கான். ஆனா துரியோதனன் கஷ்டப்படுவதை பாண்டவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களாவது ஆட்சி இழந்தார்கள், செல்வம் இழந்தார்கள், காட்டுல இருக்காங்க. ஆனா இங்க மானம் அப்படின்றதே போயிடுச்சு, உயிரே போயிருக்கும். அதை காப்பாத்தினது யாரு, இவன் யார பகைவர்களா நினைக்கிறானோ அந்த பாண்டவர்கள் தானே. அப்ப சொல்றான், கந்தர்வர்கள் காணிக்கையாக என்னை யுதிஷ்டனிடம் கொடுத்தனர் அப்படின்னு. இவன் தருமன், தம்பிகள், திரௌபதி எல்லாரையும் அந்த சூதாட்டத்துல ஜெயிச்சான். ஆனா இன்னைக்கு அந்த துரியோதனனை காணிக்கையாக தூக்கி கொடுத்திருக்கான் யுதிஷ்டனிடம் அந்த கந்தர்வர்களின் தலைவன் சித்திரசேனன். இது எவ்வளவு கேவலம். இப்ப சொல்றான் துரியோதனன், இவ்வளவு நடந்தது பிறகு நான் உயிரோடு இருக்கணுமா கர்ணா? அது எனக்கு தேவையில்லை. நண்பர்களுக்கு கௌரவத்தை கொடுக்க வேண்டும், பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்க வேண்டும், அவர்கள் கௌரவத்தை அழிக்க வேண்டும். இதுதானே ஒரு ராஜாவுடைய கௌரவம். ஆனா எனக்கு என்ன ஆயிப்போச்சு, பகைவர்கள் அவங்க வந்து என்னை காப்பாற்றினார்கள். பகைவர்களால் உயிர் பிச்சை அளிக்கப்பட்ட ஒருவன் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறது நல்லதுன்னு நீ நினைக்கிறியா? எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல கர்ணா. அதனால நான் இங்கேயே உயிர் துறக்கிறேன். துச்சாசனா, நீ பதவி ஏற்றுக்கொள், எல்லாரையும் பார்த்துக்கோ. இந்த கர்ணன் இருக்கார், சகுனி இருக்கார், இவங்களெல்லாம் வச்சு நீ நல்லாட்சி செய், எல்லாரையும் நல்லாக கவனித்துக்கொள் அப்படின்றான். இதுல நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, இங்க துரியோதனன் நண்பனிடத்துல உண்மையாக இல்லை அப்படின்றது நமக்கு புரியுது. கர்ணன் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கானோ அந்த அளவுக்கு இவன் இல்லை. அதை விட முக்கியம், அவன் தரப்பு வாதம், அவன் தரப்பு நியாயம், உண்மைகள்னு சிலதை எடுத்து வைக்கிறான் இல்லையா. இங்கதான் அவனுடைய கெட்ட புத்தி தெரிகின்றது. இதுல வேற துரியோதனனை சொல்லிக்கிறான், இந்த துர்புத்தி உள்ள என்னை தர்மாத்மாக்களான பாண்டவர்கள் காப்பாற்றினார்கள் அப்படின்றான். சோ இவனுக்கு புரியுது இவன் கெட்ட புத்தி இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவ்வளவும் நடந்திருக்கின்றது. ஆனாலும் இந்த வரட்டு கௌரவம் அப்படின்றது துரியோதனனை விட்டு விலகவில்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா நானும் கதறி கதறி கூப்பிட்டேன், அந்த யுதிஷ்டனை கூப்பிட்டேன், நகுல சகாதேவனை கூப்பிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏதோ மந்திரிகள்லாம் போய் கேட்டாங்க, அதனால வந்து பாண்டவர்கள் வந்து காப்பாத்தினுங்க அப்படிதான் சொல்றான். கூடவே இன்னொன்னு அவன் சொல்றான், அந்த கந்தர்வர்களால நான் கொல்லப்பட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப பெருமையா இருந்திருக்கும் கர்ணா, சொர்க்கத்துக்கு போயிருப்பேன் நான். ஏன்னா யுத்தத்துல உயிர் துறந்தவன் அப்படின்றதுனால. அது மட்டும் இல்ல, யார் கையால் நான் கொல்லப்பட்டேன், கந்தர்வர்கள். அவர்கள் வந்து சக்தி மிகுந்தவர்கள்,
நம்மை விட சக்தி மிகுந்தவர்கள், ஆகாயத்திலிருந்து சண்டை போடக்கூடியவர்கள் அப்படின்றது துரியோதனனுக்கு தெரியுது. அதனாலதான் அந்த பெருமையா சொல்றேன், அவங்க கையில நான் செத்துந்தன்னா எவ்வளவு பெரிய கௌரவமா இருந்திருக்கும். ஆனா கடைசியில பகைவர்களால நான் காப்பாற்றப்பட்டேனே, இதை விட ஒரு அவமானம் என்ன இருக்கும்னு கேட்கிறான். இப்போ ஒரு 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை, இப்போ நம்ம வந்து சமாதானம் பேச கூப்பிடுறாங்க, இல்லை நம்ம நண்பரோ இல்லை வேண்டியரோ ஒருத்தர் வந்து அவருடைய பிரச்சனைகளை நம்ம கிட்ட சொல்றாரு அப்படின்னும் போது அவர் தரப்பு நியாயத்தை மட்டும்தான் எடுத்து சொல்வாங்க. அவர் செஞ்ச சில விஷயங்களை அவர் சொல்லாம இருந்திருக்கலாம், இல்லை எதிராளி செய்த சில விஷயங்களை வந்து கொஞ்சம் ஹைப் கொடுத்து சொல்லியிருக்கலாம், இல்லை எதிராளியிடம் இருந்து வந்த ஒரு நல்ல விஷயங்களை சொல்லாம இருந்திருக்கலாம். இதெல்லாம் தெரியாம ஒரு தரப்பு ஆர்கியூமெண்ட்டை மட்டும் கேட்டு அந்த உண்மைகள் அப்படின்னு சொல்லப்படுவதை மட்டும் கேட்டு நாம முடிவெடுப்பது அப்படின்றது ரொம்ப தவறானதாக இருக்கும் அப்படின்றது இந்த துரியோதனோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு புரியுது இல்லையா? இதுதான் வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். என்ன நடந்தது அப்படின்றது அங்க இருக்கவங்களுக்கு தான் தெரியும், பாண்டவர்களுக்கு தெரியும். இந்த துரியோதனன் வந்து கதறினான் அப்படின்னு கூட இருந்த தளபதிகள், மந்திரிகள், அவனுடைய தம்பிகள், மனைவிமார்கள் அவங்களுக்கு தெரியும். இந்த உண்மையெல்லாம் வந்து ஒரு நாள் வெளில வராமையா போயிட போகுது. ஆனாலும் எந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா பழகின நண்பன் கிட்டேயே வந்து உண்மையை மறைத்து அவன் பேசுகின்றான் பாருங்க துரியோதனன். இப்படி உண்மையை மறைச்சு பேசுறவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. இதுல இன்னொரு பாடமும் இருக்கின்றது. கந்தர்வர்கள் கையினால செத்து போயிருந்தேன்னா ரொம்ப கௌரவமா இருந்திருக்கும், நான் சொர்க்கத்துக்கெல்லாம் போயிருப்பேன் அப்படின்னு சொல்றான். கந்தர்வர்கள் வந்து இவனை விட பலசாலிகள், திறமைசாலிகள் அப்படின்றதையும் ஒத்துக்கிறான். அந்த கந்தர்வர்களையே வந்து பாண்டவர்கள் சண்டை போட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னும் போது இவன் நம்மோட ஒரு படி மேல, அவனுக்கு மேல பாண்டவர்கள் இருக்கின்றார்கள், அவங்களோட சண்டை போடலாமா அப்படின்றத அவன் யோசிச்சிருக்கணுமா வேணாமா? ஆனா இங்கேயே அதுக்கு இவனே ஒரு முட்டு கொடுத்துக்கிறான். இல்ல இல்ல, அர்ஜுனனும் சித்திரசேனனும் நெருங்கி நிறைய பேசினார்கள் அப்படின்னு ஒரு வாதத்தை கொண்டு வந்து சொருகிறதுனால அப்போ இந்த சண்டை நிஜமான வெற்றி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க முயல்கின்றான் துரியோதனன். அப்போ இதுல இருந்தே தெரியுது he hasn't learned his lessons அப்படின்னு. இவ்வளோ நடந்த பிறகும் அந்த திமிர், மமதை, அகம்பாவம், அகந்தை அப்படின்றது துரியோதனனை விட்டு போல. கண்ணெதிர்க்க பார்க்குறான் பாண்டவர்களுடைய திறமை என்ன, அதுலேயும் அந்த அர்ஜுனனுடைய அம்பு மழை, அதையெல்லாம் கண்ணெதிர்க்க பார்த்த பிறகு நான் வந்து அவங்களை ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த அகந்தை உன் கண்களை மறைக்கின்றது அப்படின்றது தானே அர்த்தம். நம்மை விட ஒருத்தன் பலசாலியா இருக்கான் அப்படின்னு சொன்னா, நியாயமான போர் அப்படின்னு சொன்னா தவிர்க்க முடியாதது. அவன் நம்ம கிட்ட வம்பு சண்டைக்கு வரான்னா நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும், அந்த வீரம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு. இல்லை அந்த சண்டையை தவிர்ப்பதற்கு என்ன வழி அப்படின்னு செய்யறது தான் வந்து புத்திசாலித்தனம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு அவன் நம்மளோட பலசாலின்னு தெரியுது, அவன் தர்மவான் அப்படின்றதும் புரியுது, துரியோதனன் வார்த்தையிலேயே வருது. நாம வந்து துர்புத்தி உடையவர்கள் அப்படின்னு தெரியுது. இவ்வளோ தெரிஞ்ச பிறகும் அவன் கிட்ட போயிட்டு சண்டைக்கு போறோம், வம்பு சண்டை இழுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் இதெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் சொல்லுங்க? இதுதான் கெட்டவர்களுடைய மாடஸ் ஆப்பரண்டியாக இருக்கின்றது எல்லா காலத்திலும். ஒரு ஆபத்துன்னு வரும்போது நேத்தைக்கு வரைக்கும் அவனை பகைவர்களா நினைத்து அவர்களை வந்து சண்டை போடணும், அழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவன்கிட்டயே போயிட்டு எனக்கு உதவி அப்படின்னு கேட்கிறவன், இது மகாபாரதத்துல மட்டும் இல்லை, இன்று வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். கேட்டா நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர பகைவனும் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா காரியம் முடிஞ்ச பிறகு அவன் எனக்கு பகைவன், அதெல்லாம் வந்து அது சித்திரசேனன் அர்ஜுனன் நண்பன் இப்படின்னு சொல்லிட்டு போறது. இவ்வளோலாம் பேசின துரியோதனன், நான் வந்து உயிரோட இருக்க விரும்பல, தம்பியை கூப்பிட்டு நீ வந்து பதவி ஏற்றுக்கோ, நான் வரல அப்படின்னு சொன்னது, இதெல்லாம் நிஜமாகவே அவன் சொன்னானா, இல்லை அந்த தோல்வி அப்படின்ற ஸ்டிக்மாவிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு எஸ்கேப் ரூட்டா இதை பார்த்தானா, இல்லை ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக பேசினானா அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுகின்றன. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.